ஓகே, வசனம் படிக்க சொன்னேன், படிக்கிறதில்ல. படிச்சு speak to us. Praise God, and I thank you so much for watching us through YouTube, and I bless you all in the mighty name of Jesus. And thank you for all your cooperation, and continue to extend. If you are really blessed, please do write to us and share this message to the needy people. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படியாக என்னை அனுப்பின காரியம், God hears surrendering cry. ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம் தேவன் யார் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவரை எப்படி அணுக வேண்டும். மூன்றாவது, what you have to willingly surrender in prayer. ஒரு ஜெபத்தில் நீயே முன் வந்து எவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவருக்காண்டி நீ என்ன பொருத்தனையை செய்தால் தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். And how to wait in his presence until God is moved. எப்படி அவரோட பிரசன்னத்தில் தேவன் அசைவாடும் வரை காத்திருக்க வேண்டும். And what you owe, he pays back fourfold back. நீ என்னத்தை ஆண்டவருக்கு பொருத்தனையாக அவருக்காண்டி எதை கொடுக்கிறாயோ 4 மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தேவன். கர்த்தர் தாமே இன்னைக்கு இந்த வசனத்தை நமக்கு இந்த சப்ஜெக்டை ஆசீர்வதிச்சு கொடுப்பாராக. ஒரு பெண் இருந்தால், அவளுக்கு நிறைய பாரங்கள் இருந்தது. விதவிதமாக மக்கள் அவளை கேலி பண்ண ஆரம்பித்தார்கள். அவளுக்கு வேற வழியே தெரியல, யார்கிட்ட போகணும்னு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், நிறைய நிந்தைகள் அவ மேல. மக்கள் ஒண்ணுன்னா என்னன்னா பேச ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அவளை ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க, வீட்டில் பேச ஆரம்பிச்சாங்க, சொந்தங்கள் பேசுறாங்க. ஆனால் அவள் போனது யாரு தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை அவர் நன்றாக அறிந்து கொண்டாள். 1 சாமுவேலுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn to 1 Samuel. அவள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போறா. ஹானாக்கு நல்லா தெரியும், ஆனால் நல்லா அறிஞ்சிருந்தா இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர் என்று அவளுக்கு தெரியும். செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன், எகிப்தின் தலைச்சன்களை அழித்த தேவன், பெரிய பெரிய ராஜாக்களை அழித்த தேவன் அண்ணாளுக்கு நல்லா தெரியும். அவ எங்கேயுமே ஓடல, அவள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஓடி வந்தாள். இன்னைக்கு யார்கிட்ட போகணும்னு நமக்கு தெரியல. உடம்புல நோயா இருந்தாலும், எதா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட ஓடுறோம். கரெக்ட். பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில்
முழுமையாக உனக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவன். ஆமென். ஆபிரகாமின் சந்ததி எல்லாரும் இஸ்ரவேலர்கள். நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மளோட தான் இருக்கிறாரு. அவர் கோலும் தடியும் நம்மளை எப்பவுமே என்ன செய்யும்? தேத்திக்கிட்டே இருக்கும். அண்ணாளுக்கு நல்லா தெரிஞ்சுது, அந்த இஸ்ரவேலின் தேவன் கிட்ட நான் போவேன். ஒரு ராஜாக்களும் இஸ்ரவேலர்களை எதிர்க்கும்படியாக தேவன் அனுமதிக்கவில்லை. கோழி தன் செட்டையினால குஞ்சுகளை காப்பாற்றுவது போல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் காப்பாற்றி வந்தார். நம்மளையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த தேவன் கிட்டதான் எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு. அவரே என் கோட்டை, அவரே என் அரண், என்னை விசாரிக்கிறவர், என்னோட கஷ்ட காலத்தில் என்னை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன் என்பதை அண்ணால் அறிந்து கொண்டாள். She goes, போறா, போய் அவ ஜெபிக்கிறா. பாருங்க என்ன ஜெபம்! என்னோட சிறுமியை நீங்க கண்ணோக்கி பார்த்து, அவளுக்கு ஒரு குறை இருந்தது, குழந்தை இல்லை. அதுக்காண்டிதான் அவ ஆண்டவர்கிட்ட வர, எனக்கு குழந்தை இல்லை, எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க, என்ன எல்லாரும் மலடின்னு பேசுறாங்க, ஆனா நான் இஸ்ரவேலின் தேவன் கிட்ட வந்திருக்கிறேன். என்னோட சிறுமியை நீங்க கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தீர்களானால் அந்த பிள்ளையை நாங்கள் உங்க ஊழியத்துக்குன்னே கொடுத்துடுறேன். அடுத்த பிள்ளை பிறக்குமா பிறக்காதா அவளுக்கு தெரியாது. ஆனால் நீங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா, ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா, இதை உங்களுக்கே கொடுத்துடுறேன், அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்க இருக்கிற பெற்றோர்களை நான் பார்த்து ஆண்டவர் கேட்பது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடுக்க உங்களுக்கு மனது வந்ததா? யோசிச்சு பாருங்க. ஹானா, நீங்க கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சொல்லி முடிச்சிட்டு அவ ஒருத்த பொருத்தனையை பண்ணிட்டா. 12வது வசனத்தில் எழுதியிருக்கு எப்படி அவர் அப்ரோச் பண்ணணும், இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். தேவன் கிட்ட வரும்போது நான் பெரிய ஆளுன்னு உட்கார முடியாது. எனக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதனால நான் ஜம்பமா உட்காருவேன். அப்பா கேட்க மாட்டாரு, யூ கெட் அவுட்ன்றவார். ஹானாக்கு எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் சிறுமைப்பட்டவள், சின்னவள். இந்த தாழ்த்த இருதயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர்கிட்ட மடமடன்னு லிஸ்ட் போட்டேன்னா எல்லா ஜெபத்தையும் கேட்பார்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உன்னோட லிஸ்டை எதிர்பார்க்கல. நீ விடுற ஒரு சொட்டும் பேசும். ஆண்டவருடைய பிரசனத்தில் நீ விடுற கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் வாய் இருக்கு. தேவனுடைய பிரசனத்தில் அதற்குரிய காரணத்தை அது பேசும். உன் தேவன் கேட்பார். ட்ரை டு கம். ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, முதல்ல யாருன்னு அவரை தெரியணும், அவரால் எல்லாம் முடியுன்றதை நம்பணும். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட தான் நான் வந்திருக்கேன்னு ஸ்ட்ராங் நம்பிக்கை உனக்கு இருக்கணும். 2வது, அவரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஆயக்காரனை போல தூரத்திலே நின்னுட்டான். கண்ணை தூக்கி பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இந்த அப்ரோச், இந்த தாழ்மை தேவன் கிட்ட நீ வரும்போது இருக்கணும். த ரெவரன்ஸ். தேவன்னா ஒரு மரியாதை இருக்கு, அவருக்கு முட்டி போடணுன்ற மரியாதை இருக்கு, அவருக்கு முன்னாடி பணியணுன்ற மரியாதை இருக்கு.
யூ அப்ரோச் த லார்ட். நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது இந்த அப்ரோச் உனக்கு வரட்டும். உன்னை தாழ்த்து. நீ எவ்வளவுதான் கோட்டீஸ்வரனா இருந்தாலும், ஞானம் படைத்தவனா இருந்தாலும், அதிகாரத்தை கையில தூக்குறவர்களாக இருந்தாலும், தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி புழுக்கள் எல்லாம் மண்ணு குப்பை. இந்த அப்ரோச்சோட நீ வந்தா ஒழிய உன்னோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். சகை வீட்டுக்கு போனார், ஒண்ணுமே சொல்லல. யாருக்குல அநியாயமா வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுத்து விடுறேன். இதுதாங்க, இதான் அப்ரோச். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், இந்த அணுகுமுறையோட ஜெபிப்பது கிடையாது. நீ தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்துட்டியா? நீ ஒரு தூசி, நான் ஒரு தூசி. எப்பேற்பட்ட ஜாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உலர்ந்து போற பூவுக்கு சமமானவர்கள். நீங்க தேவன் கிட்ட வரும்போது உன்னை சிறுமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆயக்காரனை தான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். தகுதி இல்லை. தகுதி இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். தகுதி இல்லாத நமக்கு, சாக்கடையில் இருந்த நமக்கு, உளையான சேற்றில் இருந்த நமக்கு, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நமக்கு, பாவத்தினால வரக்கூடிய அநியாயத்தை உடம்புல சமந்த காரியம் நமக்கு இருக்கும்போது, உலகத்தார் நம்மளை வெறுக்கும் போது இயேசு நம்மளை அணைத்தார். பிரைஸ் காட். அவர் உன்னை புறம்பே தள்ளவில்லை. He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். பட் அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த ஒரே மெய்யான தேவன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது நான் அபாத்திரன், இந்த அப்ரோச் நமக்கு இருக்கணும். அவ சரண்டர் பண்றா பாருங்க. எனக்கு ஒரு புள்ள கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க இந்த சொல்லாம எவ்வளவுதான் ஜெபிச்சா கூட கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது எப்படி ஆவியானவர் ஜெபிப்பார் என்றால், ஆண்டவரே நான் என்னையே தரேன், என் பிள்ளைகளை தரேன், எனக்குள்ள யாவற்றையும் தந்துடுறேன். இப்படி ஜெபம் ஜெபிச்சிருக்கோமா? இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். எல்லாவற்றையும் உனக்காண்டி நீ வைத்துக்கொண்டு தேவனே கொடுங்க தேவனே கொடுங்கன்னா ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு அங்கீகரிப்பாரோ மாட்டாரோ எனக்கு தெரியாது. He knows you. அவருக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். You cannot fool God. அவ கரெக்டாக அப்ரோச் பண்ணுறா. போயிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு புள்ள கொடுங்கன்னு நிறுத்தலை. நீங்கள் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு தரேன், உங்கள் ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன். வாட் அ சாக்ரிஃபைஸ்ங்க. இந்த ஜெபத்துக்கு தாங்க தேவன் பதில் கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக வருங்க. நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகும்போது, ஜெபிக்கும் போது ஒன்று லூஸ் பண்ணிடுவீங்க. யுவர் ஃப்ளஷ் வில் லூஸ் இட்ஸ் கிரிப். உன்னுடைய மாமிசம் கிரிப்பை இழக்கும். உன்னை கட்டி வச்சிருக்கிற பண என்ற பேய், பண ஆசை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஜெபத்தில் லூஸ் ஆகும். இருக்கா? உன்னை அடிமை பண்ணி வச்சிருக்கிறது, இயேசுவை விட அதிகமாக நேசின் என்று சொல்லி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது, ஜெபிக்கும் போது, உன்னுடைய கோபமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இட் வில் லூஸ் இட்ஸ் கிரிப். ஆண்டவரே நான் கோபப்பட மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் பொறாமப்பட மாட்டேன், எல்லேருந்து எடுத்துருங்க. இட் ஷுட் கோ அவுட். எனக்கு இருக்கிற ஆஸ்தியை விட, எனக்கு இருக்கக்கூடிய சம்பத்தை விட, எனக்கு இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் என் தேவனுக்கு முன்னாடி மண்டியிட வேண்டும். பிரைஸ் காட். தூசிங்க. கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கலன்னா உங்களால் சம்பாதிக்க முடியாது, என்னால் வாழ முடியாது. ஆமென்.
இதை நினச்சி தான் முட்டி போடணும். இன்னைக்கு முட்டி போட கஷ்டப்படுறீங்க, ஜெபிக்க கஷ்டப்படுறீங்க, கவுந்துக்கிட்டு வாயை நல்லா மூடிக்கிறீங்க ஒரு சில ஆம்பளைங்க. ஏன்? உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்லை பிள்ளைகளுக்கு மன்றாடுறதுக்கு எதுவுமே இல்லையா? யூ ஆர் நெக்லெக்டிங் ஹிஸ் பிரசன்ஸ். வாலிப பசங்க பார்க்குறேன், நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக கூட இருக்கலாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதில் வெறுப்பு அனுப்புங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆண்டவர் அனுப்பிடுவார். என்னை இதிலேருந்து விடுதலை செய்யுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பா உங்களை விடுதலை செஞ்சிருவார். இன்னைக்கு பாவம் பெருகிக்கிட்டே இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு என்னங்க நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? பாஸ்டர்ஸ் பசங்க இன்னைக்கு பிசாசு எங்க பிடிக்கிறான் பாருங்க. ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை தான் பிடிக்கிறான். நாம் விழித்திருக்க வேண்டாமா? நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்களை தேவன் பக்கமாக கொண்டு வர வேண்டாமா? நம்முடைய ஜெபம் அநேகரை அசைக்க கூடியதாக இருக்க வேண்டாமா? நம்முடைய ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருக்க வேண்டாமா? கர்த்தருக்கு முன்னாடி ஈக்குவலா நேசி. உன் பிள்ளைய எப்படி நேசிக்கிற அந்த மாதிரி அடுத்தவங்களை நேசி. செய்வீங்களா? கேன் யூ டூ தட்? உன்னோட அயலான நேசிக்க முடியுமா? அயலாண்டு விட்டு பிள்ளைய உன் பிள்ளை மாதிரி நேசிக்க முடியுமா? இப்படி நேசிக்க முடியலன்னா நீ 10 பேரை கூட்டிட்டு வந்தா கூட யாரையும் திருத்த முடியாது. நல்ல மரமானது தன் கனியினால அறியப்படும். நீ சரியா மனம் திரும்பாம, நீ தேவனுக்கேற்ற காரியங்களை சரியா செய்யாம எந்த ஆத்துமாக்களையும் தேவன் பக்கமாக நீ திருப்பவே முடியாது. ஒரு ஆத்துமாவை நீ தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும் என்றால் உன்னை சிலுவையில் கொடு. உனக்குரியதுக்காண்டி நீ மரித்து போ. தினந்தோறும் சாகணும். நம்முடைய சுபாவத்துக்காண்டி, நம்முடைய கெட்ட குணத்துக்காண்டி. என்னைக்குன்னா நீ ரியலைஸ் பண்ணியிருக்கிறியா? எப்படி ஆத்துமாக்கள் வருவாங்க? they won't come. நீ எவ்வளோ வேணா பிரயாசப்பட்டு பாருங்க, you will see in zero. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதாங்க உண்மை. சத்தியத்தை அறிய முடியல, எப்படி விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள்? சத்தியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. பைபிளை நல்லா படி. வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாம எப்படி விடுதலை வரும்? இன்னைக்கு அநேகர் விடுதலை இல்லாம தான் உட்கார்ந்துருக்கிறோம். பெருமையிலிருந்து விடுதலை இல்லை, கோபத்திலிருந்து விடுதலை இல்லை, ஷார்ட் டெம்பர்ல இருந்து விடுதலை இல்லை, மற்றவங்களை நேசிக்கிறதுல விடுதலை இல்லை. ஏன்? சத்தியத்தை அறியவில்லை. The Bible tells very clearly, know the truth and the truth will set you free. You should know the truth. வசனமே கேட்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. செல்லில் ஏற்றி கேளுங்க. வசனமே கேட்காம பரலோகத்தில் நீங்க என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். Hear the word of God and that word will set you free. அந்த வார்த்தை உங்களை விடுதலை செஞ்சிரும். Then you will set others free. அதுக்கப்புறம் நீங்க மற்றவனை விடுதலை செய்வீங்க. இதுதான் உண்மை. Then 12வது வசனத்தில் எழுதியிருக்க, அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணலாம்? வெகு நேரம். எப்படா ஜெபத்தை முடிப்பாங்க, வீட்டுக்கு போவோன்னு உட்கார்ந்துருக்கும். எப்படி விடுதலை வரும்? அவ எப்படி ஒரு குமாரனை பெற்றுக்கொண்டாள்? கடகடன்னு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறதுல பெற்றுக்கொள்ளல. She was waiting in the Lord's presence. தேவனுடைய சன்னிதானத்தில் அவள் காத்திருந்தாள். You have to wait. உனக்கு எதனா வேணும்னா வெயிட் பண்ணி ஜெபி. கர்த்தருடைய இருதயத்தில் அசைவு வரும் வரை வெயிட் பண்ணு.
உனக்கு ஒரு பதிலை தேவன் கொடுக்கிற வரல அவர் சன்னிதானத்தை விட்டு எந்திரிக்காத. எனக்கு ஒரு விடுதலை வேணும், மன்றாடு ஆண்டவர்கிட்ட. அவளுக்கு வாயில வார்த்தையே வரல. குடிகாரி மாதிரி இருக்கா, ஆனா கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, வார்த்தை இல்லை. அவ்வளோ துக்கம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வருத்தப்படுறவனுக்கு தான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. எனக்கு வருத்தமே இல்லை, 3 நேரம் சோறு இருக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை, உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. If you are heavy laden, come to me, I will give you rest. ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல். உன்னை சுத்தி பிரச்சனை இருந்தாலும் உன் இருதயம் சமாதானத்தினால நிரம்பி இருக்கும். ஆமென். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல். Do we have that rest? அந்த இளைப்பாறுதல் நமக்கு இருக்கிறதா? அவ சொல்ற, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என் இருதயத்தெல்லாம் ஊத்திட்டேன். 16வது வசனத்தில் சொல்ற, இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்றா. லார்ட் யூ கிராண்ட் மீ. லார்ட், நீங்க என்ன சொன்னாலும் செய்யற ஆண்டவரே, யூ கிராண்ட் மீ. எனக்கு புள்ள கூட பெருசு இல்லை ஆண்டவரே, நீங்க தான். என்னோட நிந்தையை நீங்க எடுத்துருங்க. You must go to the Lord. மன்றாடணும். அப்ப ஏலி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். அப்படி சொல்றாரு. அவ சொன்னபடியே ஊழியக்காரங்க பேச்சினா ஒரு சிலர் ஏற்றுக்கிறதே கிடையாது. பாருங்க, அங்க ஏலி அவளை 17th verseல, ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப அவ சொல்ற பாருங்க, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றார். ஊழியக்காரனோட பேச்ச தேவன் அங்கீகரிப்பார். ஏசாயா 44:26, உண்மையா ஊழியம் செய்கிறவங்களோட வாயில வந்ததுன்னா தேவன் அந்த வார்த்தையை நிறுத்திடுவார், செய்வார். ஸோ 19வது வசனத்தில், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். வாட் அ பியூட்டிஃபுல் காட். நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் நம்ம ஆண்டவரோட அன்பு. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, காட் விசிட்டட் அன்னாள். நம்மளை எத்தனையோ முறை தேவன் நினைத்தருள் இருக்கிறார், மறந்து போகக்கூடாது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறார் ஆண்டவர். நான் ஆண்டவரிடத்தில் அவளை கேட்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் கொடுக்கிறார். என்ன ஒரு சந்தோஷங்க! எப்படி சந்தோஷப்பட்டிருப்பா! குழந்தைய கொடுத்தவன அப்படி மறந்துடல. 24வது வசனத்துல, அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தான். பால் குடி மறந்தவன தூக்கிட்டா புள்ளைய. ஐயோ, என் பிள்ளை 5 வருஷம் வீட்டில் இருக்கட்டும், அவனை கொஞ்சி கொஞ்சி வளர்க்குறேன் சொல்லவே இல்லை. அவளுக்கு மைண்டில் இருந்ததில்ல, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், இந்த பிள்ளை தேவனுடைய ஊழியத்தை செய்யட்டும். சும்மா போல ஊழியக்காரன் கிட்ட ஒரு சிலர் இருக்காங்க, அப்படி 100 ரூபா ஒரு பிச்சை காசு மாதிரி போடுவாங்க ஊழியக்காரங்களுக்கு. கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்கன்றேன்.
அப்படிப்பட்ட காணிக்கை வேண்டாம். நீ அதிகமாக கொடுத்தாலும் வேணாம், கொஞ்சமாக கொடுத்தாலும் வேணாம், தேவனுடைய காணிக்கை பெட்டியில் கொண்டு வந்து போடு. அதில் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார். கொடுக்கிறார். ஏலி பார்க்குறாரு, உங்கள் காணிக்கையை உங்ககிட்டே வச்சுக்கோங்க, உங்கள் பழத்தை, உங்கள் காணிக்கையை, உங்கள் அழுக்கு பேகை எல்லாத்தையும் உங்ககிட்டே வச்சுக்கோங்க. ஊழியக்காரனை எப்படி மதிக்கணுன்றத போய் வேதத்தை படித்து கற்றுக்கோங்க. என் ஊழியக்காரனை நான் கனம் பண்ணுகிறேன், என் பிதா கனம் பண்ணுகிறார். நாங்கள் ஆசைப்படலை, பட் ஊழியக்காரனை எப்படி மதிக்கணும்னு ஊழியக்காரங்களுக்கு கூட தெரியணும். So she gives 27வது வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. கர்த்தருக்காண்டி நான் அவனை கேட்டேன். இந்தாங்க ஏலி, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பிள்ளையாண்டனுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளையாண்டனுக்கு கற்றுக் கொடுக்கணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் டு டீச் த சில்ட்ரன். பெற்றோரோட டியூட்டி என்னன்னா, இப்படி தான் ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும், இப்படி தான் ஊழியம் செய்யணும், இப்படி தான் மதிக்கணும்னு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருந்தா இப்போ கற்றுருப்பாங்க. கற்றுக் கொடுக்கல. ஊழியக்காரங்களை பற்றியே வீட்டில் புரணி பேசுறது, ஊழியக்காரங்களை பற்றியே முறுமுறுக்கிறது, ஊழியக்காரங்கள்ட்டே கோச்சிக்கிறது. சின்ன வயசில் கற்றுக் கொடுங்க. இயேசுனா யாரு, அவர் எவ்வளோ உன்னதமானவர், கடவுள்னா எப்படி கனப்படுத்தணும், ஊழியக்காரங்கன்னா எப்படி கனப்படுத்தணும், சபையை எப்படி நேசிக்கணும், ஊழியத்துக்காண்டி எப்படி தியாகமாக வேலை செய்யணும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 பொம்பளை பிள்ளைங்க தான், 15 கிலோமீட்டர் கொற்ற பனி, எதுக்கு வர ஆள் கூட தெரியாது, இந்த ஸ்டாண்டு வரல தெரியாது. எங்கள் அம்மா அப்பா அனுப்புவாங்க, ஓடுங்க ஓடுங்க பிரசாத் நகருக்கு போங்க, சைக்கிள்லே போங்க, போய் அங்கே போய் எல்லாத்தையும் கூட்டுங்க, தண்ணி எடுத்து வைங்க, பாய் போடுங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே சைக்கிளில் 3 பேர். கஷ்டம் பார்க்கல அப்பா அம்மா, கர்த்தரை நேசித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களோட பிள்ளைகளை தேவனுடைய ஊழியத்துக்காண்டி டெடிகேட் பண்ணுவீங்க. கஷ்டத்தை பார்க்காதரா, போய் வேலை செய்டான்னு சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ரிட்ரீட் வரும், கற்றுக்கணும். ரிட்ரீட் வரும், சிஸ்டர் 100 பேருக்கு மீன் குழம்பு வைங்கன்றுவாங்க. 100 பேருக்கு மீன் குழம்பு வைக்கிறது கஷ்டமா இல்லையா? ஜோஷுவா அம்மா சொல்லுங்க. சந்தோஷமாக வைப்பாங்க அப்பா அம்மா. இங்கே இருக்கிற அப்பா அம்மாவை கேட்குறேன், அப்படி ஒன்று ஊழியக்காரங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் செய்வீங்களா? என்ன அக்காங்களா? நான் கேட்கறது கரெக்ட் தானே? விதைச்சாங்க அப்பா அம்மா, பிள்ளைங்க இன்னைக்கு அறுவடையை பார்க்குறோம். இங்கே அப்பா அம்மாங்க விதைக்கல, போய் ஊழியத்தை செய், ஊழியக்காருக்கு உதவி செய். ஊழியக்காரங்கன்னா கர்த்தருக்கு அடுத்து நிற்கிறவங்க, கனம் பெற்றவங்கன்னு நீங்கள் சொல்லித்தரல, நீங்களே அதை செய்யலை. புலரம்பாக்க ஊழியத்தை கொடுத்தாரு, மனம் திரும்புங்க எல்லாரும். எப்படி மனம் திரும்பணும் அப்படி ஆரம்பிச்சு மனம் திரும்புங்க. எல்லா சென்டர்ஸ்ல இருக்கிறவங்களையும் நான் பேசுறேன். இந்த மனம் திரும்பல் இல்லாம தான் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, எப்படிங்க நினைக்கிறீங்க? பாவங்க இந்த பிள்ளைங்க. உன்கிட்ட இருக்கிற தீய குணத்தையும், ஓ பெருமையையும், ஓ பொறாமையும், உன்னோட ஒத்துக்க முடியாத காரியத்தையும், உன்னோட அந்த கோப குணத்தையும் நீ முதல்ல ஒன்னிட்ட மனம் திரும்பி எடுத்து போடுங்க. உங்க ரத்தம் தானங்க பிள்ளைங்க இருக்கு. கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு பிள்ளைங்க, கவலையே இல்லை. இத்தனை பிள்ளைங்க நரகத்துக்கு போகணுமா உங்களோட சேர்ந்து? இத்தனை பிள்ளைங்க நரகத்துக்கு கொண்டு போறீங்க.
இருதயம் எவ்வளோ கல்லா இருக்குங்க. மனம் திரும்புங்க. மேல இருந்து கீழே வரல மனம் திரும்புங்க எல்லாரும். இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனா இருந்தேன்றது பெருசு இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நீ தாழ்த்தி எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற, விட்டு கொடு. சொன்ன மாதிரியே திருப்பி வரா. எத்தனையோ பேருக்கு நிறைய காரியங்கள்ல நமக்கு குறைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, சூழ்நிலைகள் சரியில்லை. ஆனால் நம்ம எதை கொடுத்து ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோம்? புரிஞ்சுதா நான் சொல்றது? எத்தனையோ பேரை காப்பாற்றுறாருங்க, நம்மளை காப்பாற்றிட்டே இருக்காரு. நம்முடைய அநியாயத்தின்படி அவர் தண்டிக்கவே இல்லை. நன்றி எங்கே இருக்குங்க? நன்றி எங்கே இருக்கு? யூ மஸ்ட் ஹாவ் தட் கிராட்டிடியூட். அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லணும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் சொல்லணும். திடீர்னு பெருமை வரும், ஊழியக்காரனுக்கு கூட பெருமை வரும், எனக்கு கூட பெருமை வரும். என் ஆத்மா கிட்ட நான் சொல்லணும், கர்த்தர் செய்தாரு, கர்த்தரோட கிருபையில தான் நீ வாழ்ற, கர்த்தருடைய கிருபையில தான் நீ கடந்து போறன்றத அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கணும். என்னோட பராக்கிரமம் இல்லை, என்னோட மைட்டினஸ் கிடையாது, என்னுடைய ஞானம் கிடையாது, எல்லாம் பூஜ்யம், எல்லாம் ஜீரோ. கரெக்டா? எஸ். Yesterday I was telling in the fasting prayer, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். I was crying. என் ஆத்துமா கிட்ட நான் அழுதுட்டே இருந்தேன். என் ஆத்துமாவே, never ever you tell நீ நல்லா இருக்கேன்னு சொல்லாத, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கோ. Speak to your soul. முதல்ல நம்ம சரியாயிடணுங்க. தனிப்பட்ட முறையில் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சரியாயிடணும். கரெக்டா? எஸ். என்னை பொறுத்தவரையிலும் நான் அதை தான் பார்க்குறேன். இங்கே வந்து மன்றாடும் போது நான் சொல்லுவேன், லார்ட் எல்லாரையும் நான் பார்க்க வேண்டாம், எல்லாரையும் பார்த்தேன்னா என் இருதயம் கடினமாயிடுது, என்னை மட்டும் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங். இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அழுகிறேன். Never I don't want to see anybody, Lord. இங்கே இருக்கிறவங்க யாரையும் நான் பார்க்க வேண்டாம். பட் ஐ எம் இன் அ பிளேஸ், உங்களை திருத்துற இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன். உங்களை திருத்தாமையும் என்னால் இருக்க முடியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். மற்றவங்கள மாதிரி சோரம் போக போகிறீங்களா? மற்றவங்கள மாதிரி கடவுளை விட்டு தூரமாக போக போகிறீங்களா? மற்றவங்கள மாதிரி வேத வாசிப்பு இல்லாமல் ஜெபம் இல்லாமல் வாழ போகிறீங்களா? நிரந்தரமாக நரகத்துக்கு சீட்டு வாங்க போகிறீங்களா? வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves each and every one of us. உங்களை எல்லாம் அன்பு கூர்ந்ததுனால தான் இங்கே வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க, ஆனால் உங்களை இங்கே வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. ஆமென். காப்பாற்றிக்கோங்க, நம்ம காப்பாற்றிக்கலாம். ஐ ஷுட் ரிப்பெண்ட் எவ்ரி டே. நான் தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். கர்த்தர்கிட்ட போகும்போது பணிவா, அழுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். எத்தனை கிறிஸ்தவர்களோட ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படவில்லை? ஏன்? நீ செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யவில்லை. அண்ணால் கரெக்டா செஞ்சாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஏலிக்கு உதவி செய்கிறான். விடுவீங்களா அப்பா அம்மா? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை ஊழியக்காரங்களுக்கு வேலை செய்ய விடுவீங்களா? விட்டு இருக்கீங்களா? நான் கேட்கல, கர்த்தர் கேட்கும் போது நீங்க தலை குனிஞ்சு தான் நிற்கணும் ஜட்ஜ்மெண்ட்ல. ஏன் உணர்வு இல்லை? அப்போ பிளைனா என்ன தெரியுது தெரியுமா? நீங்களே மதிக்கல ஊழியக்காரவங்களை, உங்கள் பிள்ளைங்க எப்படி மதிப்பாங்க? கரெக்டா? எஸ். கற்றுக்கோங்க. ஊழியருக்கு பணிவிடை செய்ய கற்றுக் கொடுங்க.
இவ்வளோ வெயிட் இருக்குது தலை மேலே. அந்த வெயிட்டு தான் பிள்ளைங்க மேலே இருக்குது. அவ்வளோ கர்வம் பிள்ளைங்க மேலே இருக்குது. எப்படி தாழ்த்துவாங்க அவங்க பிள்ளைங்க? தாழ்த்துன்னு குச்சி எடுத்தால் கூட தாழ்த்த முடியாது. அவ்வளோ ஹெட் வெயிட் இருக்குது மேலே. பெற்றோரோட ஹெட் வெயிட் மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆனால் அதே நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னால் 1000 தலைமுறைக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். கண்டிப்பாக நம்ம சந்ததிக்காண்டி மனம் திரும்புங்க ப்ளீஸ். சந்ததிக்காண்டி. ஆபிரகாமோட சந்ததி 4. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பாருங்க அப்படி லெகசி எப்படி போகுது பாருங்க. இப்படி வாழணுங்க பெற்றோர். சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக. உலகம் இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, இதெல்லாம் குப்பை. தூக்கி எங்கன்னா எரிஞ்சிருங்க, வச்சுக்கோங்க நீங்களே. நான் பேசுறதெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் அதுக்குள்ள கிரெடிட், உங்களை கனம் பண்ணக்கூடிய காரியங்கள். லீவ் டு யுவர் லெகசி. உங்களோட லெகசி. ஒரு அம்மா இறக்குறா. ஐ ஆஸ்க்ட் லார்ட், நான் கேட்டிருக்கேன், நான் இறக்கும்போது கண்டிப்பாக இந்த லெகசியை விட்டுட்டு தான் நான் இறக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். Lord, whatever you tell, I will obey. சொத்து சேர்த்து வச்சுட்டு போறது கிடையாது. மெய்ப்பொருளை சேர்த்து வச்சுட்டு போங்க பிள்ளைங்களுக்காண்டி. மெய்ப்பொருளை சேர்த்து வச்சுட்டு போங்க. சொல்றது கரெக்டா? அதுதான் என்றென்றைக்கும் நிலைக்கும். வாட் இஸ் தட் மெய்ப்பொருள்? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. 2வது, இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல வளர்றது. 3வது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யமாய் நிற்பது. இதுதாங்க மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருளே இல்லாம உங்க பிள்ளைகளுக்கு என்ன லெகசியை விட்டுட்டு போறீங்க? பைபிள் தெளிவா சொல்லுது, உலக பொருளையே உன்னால உண்மையா வாழ முடியல. எப்படி இயேசு நம்பி, தேவன் உன்னை நம்பி மெய்ப்பொருளை கையில் கொடுப்பாரு? எப்படிப்பா நம்பி கொடுப்பாரு? உலக பொருளே உன்னால உண்மையா இருக்க முடியல, கொடுத்த வாயில உண்மையா இருக்க முடியல, கொடுத்த கண்ணில் உண்மையா இருக்க முடியல, கொடுத்த கையில உண்மையா கொடுக்க முடியல. எப்படி மெய்ப்பொருளை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறார்? ரொம்ப யோசிக்கணுங்க. இந்த சபை மனம் திரும்பணும். கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் உங்களை படிப்படியாக மேலே தூக்கிட்டு போகணும்னா நீங்கள் நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், இன்க்ளூடிங் லிஸி. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் எல்லாமே இருக்குங்க. தப்பாவின்னு ஒத்துக்க சொல்லுங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. கரெக்ட்? ஆபிரகாமோட ஆசீர்வாதமா வாங்கணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்னென்னவோ ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அதை ஒரு நாள் எடுக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். என்னோட டைரியில் எல்லாமே எழுதி வச்சிருப்பேன். ஐ நீட் என்ன ப்ரைஸ், நான் என்ன செலுத்தணும், எல்லாத்தையும் செலுத்துறேன், எனக்கு கொடுங்க. லிவ் அ விக்டோரியஸ் லைஃப். நீ போனினா பேய் பயப்படணும். ஒரு வீட்டுக்குள்ள நீ காலை வச்சினா இருள் ஓடணும். எல்லாரும் அப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில். Live according to this word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் செய்வார். நீ அதிகமாக உன்னை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்வாய். எல்லார்கிட்டே தாழ்த்தலாம், தப்பே கிடையாது. குட்டி பிள்ளைகிட்ட கூட தாழ்த்திடலாம். கரெக்ட்? எஸ். இயேசு வாழுவார், இயேசு உள்ள வாழுவார். தாழ்த்து. நீ தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் ஒண்ணுல வளர ஆரம்பிப்பார். கடைசியா 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர், அங்க பாருங்க 7:20வது வசனத்துல சொல்றாரு, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. ஆசீர்வதிக்கிறான் ஏலி. ஊழியக்காரங்களோட ஆசீர்வாதம்.
அங்கே என்ன சொல்லியிருக்காரு? கர்த்தர் உனக்கு சந்தானத்தை கட்டளை. அதே மாதிரியே அவள் எத்தனை பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தா? ஒரு புள்ள. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த ஒரு பிள்ளையும் கூட்டி 3 பையன் 2 பொண்ணு கொடுத்தார். ஆமென். அண்ணாளுக்கு 3 பையன் 2 பொண்ணு. நீ 10 ரூபா போட்டால் 50 ரூபா கொடுக்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு பிள்ளைய கொடுத்தினா அதுக்கு பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். என்னைக்கு நீ உன் பிள்ளைய தேவன்கிட்ட கொடுக்குறியோ, நல்ல கரங்க. ஊழியன்றது எல்லாருக்கும் மலிவாக தெரியுது. இந்த உலகத்தில் இருக்கிற உன்னதமான பணி தேவனுடைய ராஜ்யம். உன் பிள்ளைகளை ஊழியத்துக்காண்டி வளங்க. ஊழியக்காரங்களுக்கு சேவை செய்யன்னு வளங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்காண்டி நீ பாடுபடுன்னு வளங்க. கர்த்தர் யோசேப்பை கொண்டு போத்திஃபரோட குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். உன் பிள்ளையை கொண்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கர்த்தர் ஒரு எலெக்ஷன் கொடுக்குறாருன்னா, உன் குடும்பத்திலேருந்து ஒருத்தனை எடுக்கிறாருன்னா நீ எவ்வளோ சந்தோஷப்படணும். வானம் கொள்ளாத ஆண்டவர். எவ்வளோ சந்தோஷத்தோடு நீங்கள் அவனை வளர்க்க வேண்டும், அவனை நேசிக்க வேண்டும், அவனுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும், ஊழியத்துக்காண்டி செய்ய வேண்டும். ஸோ ஹேனா, அண்ணாளோட ஜெபத்தில் நிறைய வேல்யூ இருக்குது. இனிமேல் உங்களோட ஜெபம் நீங்கள் தேவன்கிட்ட போகும்போது உங்களை விட்டு கொடுத்து தாழ்த்தி அறிக்கை பண்ணி கண்ணீரோடு மன்றாடி நிறைய நேரம் காத்திருந்து தேவனுடைய பதிலை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பெறும் வரை நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாதுங்க. இதுக்கு தான் ஜெபம். டைம் கொடுக்கறதே அதுக்கு தான். பட் யூ ஆர் வேஸ்டிங் டைம். கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் பார்க்குறாரு. அதனால தான் வசனம் எல்லாம் கரெக்டாக கொண்டு வராரு. போன முறை தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். ஒரு வார்த்தை வருதுன்னா அங்கே ஏதோ நடக்க போகுதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை வருதுன்னா ஏதோ ஏனா தோணுன்னு எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாக காத்திருந்தா கூட ஆண்டவர் நேற்றுக்கு நைட்டு தான் என்னோட சொன்னார், கோ அண்ட் ஸ்பீக் அபவுட் ஹன்னாஸ் ப்ரேயர். இவங்க ஜெபம் நான் ஏறெடுக்கவே இல்லை. இவங்க ஜெபம் என்னோட கூரைக்கு மேலே கூட வரல லிசி. யாரும் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது கிடையாது. நீங்கள் பாவின்னு நினச்சிங்கன்னா அழுவீங்களா, அழ மாட்டிங்களா? கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது இதை தான் நினைக்கணும். நான் ஒன்றுமே இல்லை, பாவியாகிய என்மேல் இறக்கமாக இருங்க, ஆயக்காரனை மாதிரி என்மேல் இறக்கமாக இருங்க ஆண்டவரே. நம்ம கேட்கணும். கர்த்தர் கட்டாயமாக நம்மளை நினைத்தருள்வார். ஜெபிக்கலாம். Let us pray.